சாத்தனூர் அணையில் இருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 9,000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. இதனால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன், எந்தெந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வர காரணமாக சாத்தனூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. நேற்று பிற்பகலில் 6,200 கன அடியாக இருந்தது. இன்று காலை 7,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டு தற்போது 9,000 கன அடியாக சாத்தனூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதிகளில் இருக்கும் மக்களுக்கு தற்போது மாவட்ட நிர்வாகமானது மீண்டும் ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. ஆற்றின் கரையோர உள்ள மக்கள் ஆற்றை கடப்பது, ஆற்றில் இறங்கி குளிப்பது, மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஆற்றில் இறங்கி செல்ஃபி எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. மேலும் கரையோர பகுதிகளில் அரசு அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிக்கவும் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நீர் திறப்பு அதிகரித்துள்ள காரணத்தினால பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இருக்கிற தரைப்பாலம் முழுவதுமாக மூழ்கி தற்போது தண்ணீர் மேலே செல்கிறது. இதன் காரணமாக அந்த பாலத்தில் கடலூர் மற்றும் புதுச்சேரியை இணைக்கும் மக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. இதேபோல் தரைப்பாலங்கள் மூழ்கியுள்ள பகுதிகள் அனைத்திலுமே காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க கடலூர் மாவட்ட ஆட்சியர் மீண்டும் ஒரு வேண்டுகோளை விடுத்துள்ளார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி தேவநாதன்.